அனுமனின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. மனம் கடுமையாக குழம்பியது. தனது சுயத்தையும் கோபத்தையும் அடக்கும்போது மட்டுமே உண்மையான வலிமை கிடைக்கும். எனது கோபத்தால் தர்மத்தின் சின்னமாக இருக்கும் சீதையை மறந்து நான் என்ன காரியம் செய்துவிட்டேன் என்று பதறிய அனுமன் அசோகவனத்தை நோக்கி பாய்ந்தான். அசோகவனமே தீக்கிரையாகி இருக்க ஒரு மரம் மட்டும் தீயால் பாதிக்கப்படவில்லை. அதுவே தர்மத்தின் சக்தி என்ற உணர்வுடன் அனுமன் சீதையின் முன்னே போய் நின்றான். தாயே, உங்களை கண்ட பின்புதான் எனது உள்ளம் சாந்தமடைந்தது. ஸ்ரீராமரிடம் நடந்ததை கூறி தர்மத்தை நிலைநிறுத்த அவரை இங்கு வரவழைக்க வேண்டும். உங்கள் ஆசீர்வாதத்துடன் நான் புறப்படுகிறேன் என்று வணங்கினான். சீதையின் கண்களில் கருணை வெளிப்பட்டது. அனுமனே, உன் மன உறுதி பெருமை தருகிறது. இன்றைய தினம் நான் உன் மூலம் தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை உணர்கிறேன். உன்னுடைய பயணம் வெற்றியடையட்டும் என்று அவரை ஆசீர்வதித்தார். அனுமன் விலகிய பின், செயல்களே ஒருவரின் உண்மையான சிறப்பை நிர்ணயிக்கின்றன, உருவம் அல்ல என்ற பெருமித எண்ணம் அவளது மனதில் தோன்றியது. ஜெய்ராம், தர்மம் வென்றே தீரும் என்று வானமெங்கும் எதிரொலிக்கும் முழக்கத்துடன் அனுமன் புறப்பட்டான்.